நாடாளுமன்ற தேர்தல் தற்போதைய நிலவரம். மோடியா ராகுலா? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அதிக சதவிகித வாக்குப்பதிவு? 5 கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. 6வது 7வது கட்ட வாக்குப்பதிவு எந்த மாநிலங்களில்? அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் மத அரசியலை கையில் எடுத்திருக்கும் மோடி சர்ச்சையாக என்ன பேசினார்? 2019ஆம் ஆண்டு தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த முறை வாக்கு சதவிகிதம் குறைவா அதிகமா? நாடு முழுக்க 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 19, ஏப்ரல் 26 மற்றும் மே 7 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முதல் 3 கட்ட தேர்தலில் 66.1, 66.7 மற்றும் 61% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2019 தேர்தலை விட இதுவரை வாக்குப்பதிவு குறைந்துள்ளது என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த வாரம் 4ஆம் கட்ட தேர்தல் 9 மாநிலங்கள், 1 யூனியன் பிரதேசத்தில் நடந்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 25 தொகுதிகளில் தேர்தல் நடந்துள்ளது. இதில் 67.25% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 5ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் 60.48% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக மேற்கு வங்காளத்தில் 76.05% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மராட்டியத்தில் 54.33% வாக்குகளும் பதிவாகி உள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களில் 5ஆம் கட்ட தேர்தல் நடந்தது. இதில் காலை முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. இதில் 60.48% வாக்குகள் பதிவாகியுள்ளது. பீகார் 55.62%, ஜம்மு காஷ்மீர் 58.79%, ஜார்க்கண்ட் 63.89%, லடாக் 72.02%, ஒடிசா 69.43%, மகாராஷ்டிரா 54.33%, உத்தரப்பிரதேசம் 57.79%. இனி 6ஆம் மற்றும் 7ஆம் கட்ட தேர்தல்கள் நடக்க உள்ளன. மே 25ஆம் தேதி 6ஆம் கட்ட தேர்தல் நடக்க உள்ளது. மக்களவை தேர்தலின் 6வது கட்ட தேர்தலில் 8 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 889 வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பேசும்போது, திரிணாமுல் காங்கிரஸ் இந்து மதத்தை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளார்கள் என்று பேசியுள்ளார். மேலும் எல்லையில் ஊடுருவல்கள் அதிகரிப்பதாகவும் அவர்கள் மக்கள் தொகையையும் அதிகரிக்கிறார்கள் என்றும் உரையாற்றியுள்ளார். ஊழலை திருப்திப்படுத்தும் அரசியல் மற்றும் சனாதனத்தை எதிர்க்கும் இந்தியா கூட்டணிக்கு ஜூன் 4ஆம் தேதி லோக்சபா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் போது பெரிய அடி நிச்சயம் கிடைக்கும் என பிரதமர் மோடி பிரச்சாரத்தின் போது பேசி வருவது குறிப்பிடத்தக்கது.